ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா அடுத்த வாரத்தில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வரப்போகுதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஹேமா பாரதிட்ட கேட்குறாங்க, சமையலம்மாவோட பேரும் கண்ணம்மா தான், என்னோட அம்மா பேரும் கண்ணம்மான்னு தானே டாடி நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. கண்ணம்மான்ற பேர் இந்த உலகத்தில் நிறைய பேருக்கு இருக்கும் ஹேமா அப்படின்னு சொல்கிறாரு பாரதி. ஹேமா சொல்கிறாங்க பாரதிட்ட, எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை டாடி. அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்கிறீங்க, ஆனால் டிவோர்ஸ் கேஸை வாபஸ் வாங்கிட்டீங்கன்னு சொல்கிறீங்க, எதுதான் டேடி உண்மை? அப்போ அம்மா உயிரோடு தான் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஹேமா. என் பர்த்டேக்கு நீங்கள் என்ன கிஃப்ட் வேணும்னு என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தீங்களே, நான் இப்போ சொல்லட்டுமா டேடி அப்படின்னு கேட்குறாங்க. என்னோட அம்மா யாருன்னு எனக்கு காமிங்க டேடி அப்படின்னு சொல்கிறாங்க ஹேமா. பாரதி சொல்கிறாரு, இன்றைக்கி ஈவினிங் நடக்க போகிற உன்னோட பர்த்டே பார்ட்டியில் ஓ அம்மா யார் அப்படின்றத நான் கண்டிப்பாக காமிக்கிறேன் ஹேமா அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே ஹேமா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உண்மையாக தான் சொல்கிறீங்களா டாடி? நிஜமாவே என்னோட அம்மா யாருன்னு காமிக்க போகிறீங்களா டாடி அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அம்மா இந்த ஊரில் தான் இருக்கிறாங்களா? நான் எதுக்காக ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணணும்? நீங்கள் இப்போவே என்னை கூட்டிகிட்டு போய் காமிங்க டாடி அம்மாவை அப்படின்னு சொல்கிறாங்க. இத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டேல, இன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் நீ வெயிட் பண்ண மாட்டேயா அப்படின்னு சொல்கிறாரு பாரதி. உங்கள் இஷ்டம் டாடி, நான் வெயிட் பண்ணுறேன் டாடி அப்படின்னு சொல்லிடுறாங்க ஹேமா. பாரதி ஹேமாட்ட சொல்கிறாரு, உன்னோட பர்த்டே பார்ட்டிக்கு உன்னோட சமையலம்மா லக்ஷ்மி எல்லாரையுமே கூப்பிடு, உனக்கு யாரெல்லாம் கூப்பிடணும்னு தோணுதோ எல்லாரையுமே கூப்பிடு அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே டாடி, எனக்கு இப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, தேங்க்யூ டாடி அப்படின்னு சொல்கிறாங்க ஹேமா. அடுத்ததாக ஹேமாவை ஸ்கூலில் ட்ராப் பண்ணுறதுக்காக வராரு பாரதி. அங்கே லக்ஷ்மியும் கண்ணம்மாவும் இருக்கிறாங்க. கண்ணம்மாவை பார்த்த உடனே ஹேமா ஓடி போய் சமையலம்மான்னு ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹாப்பி பர்த்டே ஹேமா அப்படின்னு கண்ணம்மா இப்போ விஷ் பண்ணுறாங்க ஹேமாவுக்கு. ஹேமா லக்ஷ்மிக்கு விஷ் பண்ணுறாங்க. ஹாப்பி பர்த்டே லக்ஷ்மி அப்படின்னு சொல்கிறாங்க. சேம் டு யூ ஹேமா அப்படின்னு சொல்கிறாங்க லக்ஷ்மி. லக்ஷ்மி மனசில் நினைக்கிறாங்க, என்னோட பர்த்டேக்கு அப்பா நைட்டு கால் பண்ணுவாருன்னு எதிர்பார்த்தேன், அப்பையும் பண்ணலை, இப்போ என் பக்கத்தில் தான் நிற்கிறாரு, இப்போ கூட எனக்கு விஷ் பண்ண மாட்டேன்றாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. கண்ணம்மாவும் மனசில் நினைக்கிறாங்க, என்ன மனுஷன் இவர், ஒரு சின்ன பிள்ளைக்கு விஷ் பண்ணால் குறைஞ்சி போயிடுவாரா அப்படின்னு நினைக்கிறாங்க. லக்ஷ்மி பாரதிட்ட சொல்கிறாங்க, என்னோட பர்த்டேக்கு எல்லாருமே விஷ் பண்ணிட்டாங்க, சரோஜா ஆண்டி, குமார் மாமா, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே விஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் தான் என்ன விஷ் பண்ணலை அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறாங்க. பாரதி இப்போது ஏய் ரவுடி, ஹாப்பி பர்த்டே ரவுடி அப்படின்னு சொல்கிறாரு. தேங்க்யூ அப்பா அப்படின்னு சொல்ல வராங்க. அதுக்கப்புறமா தேங்க்யூ டாக்டர் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாரதியை ரொம்ப பாசமாக ஹக் பண்ணிக்கிறாங்க லக்ஷ்மி. சௌந்தர்யாவும் இப்போது ஸ்கூலுக்கு வராங்க. ஹேமா சௌந்தர்யாட்ட சொல்கிறாங்க, உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் பாட்டி நான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவினிங் டேடி எனக்கு ஒரு சர்ப்ரைஸான கிஃப்ட் கொடுக்க போகிறாரு தெரியுமா பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி என்ன சர்ப்ரைஸ் கிஃப்ட், அது என்னது அப்படின்னு சௌந்தர்யா கேட்குறாங்க. சமையலம்மா நீங்களும் லக்ஷ்மியும் கண்டிப்பாக என்னோட பர்த்டே பார்ட்டிக்கு ஈவினிங் வரணும் அப்படின்னு கூப்பிடுறாங்க ஹேமா. பாரதி இப்போது கண்ணம்மாட்ட சொல்கிறாரு, நீங்கள் 2 பேரும் ஈவினிங் கண்டிப்பாக பர்த்டே பார்ட்டிக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. நாங்கள் எதுக்காக கண்டிப்பாக வரணும் அப்படின்னு கேட்குறாங்க கண்ணம்மா. பர்த்டே பார்ட்டிக்கு வரலன்னா நிறையா விஷயத்தை நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க அப்படின்னு பாரதி சொல்கிறாரு. இன்றைக்கி ஈவினிங் நடக்க போகிற பார்ட்டியில் ஹேமாவோட அம்மா யார் அப்படின்னு நான் ஹேமாவுக்கு காமிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு பாரதி. அது கேட்ட உடனே கண்ணம்மாவுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. அப்போ ஹேமாவோட அம்மா நான் தான்ற உண்மை அவருக்கு தெரிஞ்சிருச்சா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அந்த உண்மை தெரிஞ்சால் இவர் இப்படி இவ்வளோ கூலாக பேச மாட்டாரே அப்படின்னு யோசிக்கிறாங்க. லக்ஷ்மி மனசில் நினைக்கிறாங்க, அப்போ ஹேமாவோட அம்மா உயிரோடு தான் இருக்கிறாங்களா, அப்போ நம்ம அம்மா அப்பா சேர்ந்து வாழ முடியாதா அப்படின்னு நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாங்க. அடுத்ததான் ஈவினிங் இப்போது பர்த்டே பார்ட்டிக்கு கண்ணம்மாவும் லக்ஷ்மி 2 பேருமே பாரதியோட வீட்டுக்கு வராங்க. என்னோட அம்மா யாருன்னு காமிக்கிறேன்னு சொன்னீங்களே டாடி, காமிங்க டாடி அப்படின்னு கேட்குறாங்க ஹேமா. ஃபஸ்ட்டு நீயும் லக்ஷ்மியும் கேக் கட் பண்ணுங்க, அதுக்கப்புறமா நான் காமிக்கிறேன் அப்படின்னு பாரதி சொல்கிறாரு. கேக் கட் பண்ணி முடிச்சிடுறாங்க ஹேமாவும் லக்ஷ்மியும். இப்போவாவது காமிங்க டாடி அப்படின்னு சொல்கிறாங்க ஹேமா. பாரதி இப்போது ஒரு ஃபோட்டோவை காமிக்கிறாரு. அந்த ஃபோட்டோவில் யார் இருப்பாங்க அப்படின்னா, பாரதி காலேஜ் படிக்கும்போது ஹேமா அப்படின்ற ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருந்திருப்பாரு. அவங்க ஆக்சிடெண்ட்டில் இறந்துருப்பாங்க. அவங்கள காமிச்சு இவங்க தான் உன்னோட அம்மா ஹேமா, அவங்க இப்போ உயிரோட இல்லை ஹேமா அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே ஹேமா அழ ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்கள் அம்மாவை காமிக்க போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே என்னோட அம்மா உயிரோட தான் இருக்கிறாங்கன்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் டாடி, ஆனால் அம்மா இப்படி இறந்துட்டாங்கன்னு சொல்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை டாடி அப்படின்னு சொல்லி அழுறாங்க. அந்த ஃபோட்டோவை பார்த்து அழுறாங்க ஹேமா. ஏமா என்னை விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்னு அழுறாங்க. கண்ணம்மா மனசில் நினைக்கிறாங்க, நான் தான் உன்னோட அம்மானு உன்ட்ட சொல்ல முடியாத நிலைமையில் நான் இருக்கிறேனே ஹேமா அப்படின்னு நினச்சிட்டு கண் கலங்கி நிற்கிறாங்க. அதுக்கப்புறமா என்ன நடக்க போகுதுன்றதுக்கான கண்டினியூஷன் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, தேவைப்பட்ட போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.